வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க பார்க்க போறது பூண்டு சாதங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். பூண்டு சாதம் செய்யறதுக்கு நான் அடுப்புல ஃபர்ஸ்ட் வடை சட்டி வச்சுட்டேங்க. அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 கடலைப்பருப்பு கூட போடுறேங்க. இதுல கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமே ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சிருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு முதல்ல வேகட்டுங்க. இங்கே வெங்காயம் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இதில் பூண்டு வந்து நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 1.5 கட்டை போட்டிருக்கேங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க சுருண்டு. இந்த பூண்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி சீக்கிரம் நல்லாயிரும். பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் ஊறுங்க. நெஞ்சு சளி கட்டி இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இப்போ பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சுங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த சாம்பார் பொடி நல்லா வணங்குச்சிங்கன்னா அதோட பச்சை வாசனை வந்து சீக்கிரமாக போயிருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறமா சாப்பாடு போட்டு பெரட்டும் போது பத்தலினா இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வெந்திருக்குதுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. இதையும் ஒரு கலக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறிட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளை சாப்பாடை போட்டு பெரட்டிக்கலாம். இப்போ சாப்பாடு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குங்க. இது ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டு கலக்கும் போது குழையாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு நல்லா கலரிக்கலாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கலவை சாப்பாடு செய்கிறாங்கன்னா சாப்பாடு ஒரு விசில் கம்மியாக விட்டுங்க. கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி பண்ணணுங்க. ரொம்ப குழம்பு கலர மாதிரி கலராமைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ண மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா கலந்துக்கும். இல்லாட்டி உங்களுக்கு சோறு வந்து குழஞ்சி போயிடும். உதிரியாக கிடைக்காது. இப்படி கலரும் போதே உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. பத்தாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னையும் வெறும் சாப்பாடு வச்சுட்டு அந்த சாப்பாடு விசில் வர கேப்புக்குள்ளே நீங்கள் இதை தாளிச்சு விட்டுட்டு பரட்டிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.